ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அழகான புத்திசாலியான ரொம்பவே பழமையான ஒரு பூனை வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூனையோட பேர் அபிசீனியன் பூனை. இந்த பூனை ஜஸ்ட் ஒரு வாட்டி திரும்பி பார்த்தாலே போதும், நம்ம அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவோம். கண்ணாலேயே பேசி நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும். இந்த பூனையை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிசீனியன் கேட் இது ரொம்ப விசேஷமான ஒரு கேட். இதோட கலர், க்ளோயிங்கான ஸ்கின்னு, இதோட பாடி ஷேப்பு, இதோட சுறுசுறுப்பு இதெல்லாம் தான் இந்த பூனையை மற்ற பூனைங்களை விட விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் காட்டுது. அபிசீனியன் பூனைகளை பார்க்கும்போது பழங்கால எஜிப்தில் இருந்த பூனைகள் மாதிரியே இருக்குது. அதனால் சிலர் இந்த பூனையை எஜிப்தியன் பூனைன்னு சொல்கிறாங்க. இந்த பூனைகள் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஓனர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும். எப்போ பாரும் ஏதாவது விளையாடிட்டே இருக்கும். அதே சமயம் புத்திசாலியாகவும் இருக்கும். அபிசீனியன் பூனைகளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் அதோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். வீக்லி ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் கொஞ்ச நேரம் அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடும். அபிசீனியன் பூனையை எஜிப்தியன் பூனைன்னு சொன்னாலும் அதோட உண்மையான சொந்த ஊர் எத்தியோப்பியா தான். 1870 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் இந்த பூனையை ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே இருந்து தான் அபிசீனியன் கேட் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. அபிசீனியன் கேட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருக்கும். இதோட கண்கள் மோஸ்ட்லி க்ரீன் இல்லைன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட நகம் கொஞ்சம் பெருசாக ஷார்ப்பாக இருக்கும். வால் நல்லா லென்த்தாக இருக்கும். இதோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் இதுங்களோட கலர் தான். இதோட ஒவ்வொரு முடியும் டபுள் இல்லைன்னா ட்ரிபிள் கலரில் இருக்கும். இதோட கலர் மஞ்சள் பழுப்பு, மங்கலான பழுப்பு, அப்புறம் மஞ்சள் கலந்த நீலம். நார்மலாக பார்க்குறப்போ ப்ரௌனிஷ் க்ரீன் கலர் மாதிரி தெரியும். குழந்தைங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட, வீட்டில் இருக்க மற்ற மிருகங்க கிட்ட ரொம்ப அன்பாக பழகும். ஒரே இடத்துல சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க இதுங்களுக்கு பிடிக்காது. துருன்னு ஏதாவது விளையாடிட்டே இருந்தால் தான் இதுங்களுக்கு பிடிக்கும். இதுங்களோட முடி அவ்வளோ சீக்கிரம் உதிராது. ஸோ இந்த பூனைங்களால் அலர்ஜிஸ் வராது. க்ளீன் ஃபுட், க்ளீன் வாட்டர் கொடுத்தாலே இந்த பூனைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்தோம்னா பல்லு பிரச்சனையும் மரபணு பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது. தடுப்பூசி போட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் டீத் ப்ரஷ் பண்ணாலே போதும். இதுங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. இதுங்க விளையாட டாய்ஸ், கேட் ட்ரீ, ஸ்க்ராட்ச் போர்டு இதெல்லாம் கொடுத்தா சந்தோஷமாக இருப்பாங்க. அபிசீனியன் கேட்ஸ் ரொம்ப புத்திசாலி. இதுங்களை ட்ரைனிங்ஸில் கூட வச்சுக்கலாம்னு சில ரிப்போர்ட் சொல்லுது. இதோட வாய்ஸ் ரொம்ப மென்மையாக இருக்கும். சில அபிசீனியன் கேட்ஸ் தண்ணியில் விளையாட ஆசைப்படும். கயிறு இல்லைன்னா பேக்ஸோட விளையாடுறதுக்கு இதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூனைங்களை வீட்டுக்குள்ளே வளர்க்குறது தான் சேஃப். வெளியே விட்டால் சண்டையிலையும் விபத்துலையும் சிக்க வாய்ப்பு இருக்குது. இதுங்களுக்கு தனிமை பிடிக்கவே பிடிக்காது. மனிதர்களோட சேர்ந்து இருக்க தான் ஆசைப்படும். மேபி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் இந்த பூனையோட விளையாட வேற ஒரு பெட்டை இது கூட விட்டுட்டு போங்க. அபிசீனியன் கேட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. இந்தியாவில் அபிசீனியன் கிட்டன் வாங்க 15,000 இருந்து 50,000 கூட ஆகும். TICA, CFA மாதிரி ஃபேமஸ் ப்ரீடர் அசோசியேஷன் சர்டிஃபிகேட் இருக்க ப்ரீடர் கிட்ட தான் அபிசீனியன் கேட் வாங்கணும். ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்கேம்ஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. அபிசீனியன் கேட்டோட அழகு, அறிவு, டேலண்ட், இதோட அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஒரு கேட் லவராக இருந்தால் அபிசீனியன் கேட் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த க்யூட்டான அபிசீனியன் கேட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் see you, டாட்டா, பாய்.